பேதைகளை கைப்பிடித்து நடத்துகிற கர்த்தர். வேதத்துல ஒரு பேதை இருக்கிறான். அவனுக்கு பெயர் எப்பிராயீம் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவன் கையை பிடிச்சு கர்த்தர் நடத்தினாராம். நீ ரொம்ப பிரில்லியன்ட் நீ நினைக்காத. இன்றைக்கு சபையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதே சொல்லு, நான் ஒரு பேதை ஐயா. சில கூட்டத்தின் நடுவில் நாம் போகும் பொழுது, ஐயோ இவர்கள் நடுவில் நான் ஒரு பேதையா இருக்கிறேன். தாவீது ஒரு இடத்துல சொல்றான், நான் ராஜாவா இருந்தாலும் கூட இந்த சிறுயாளின் குமாரர்கள் என்ன செய்யறாங்க, என் பலத்துக்கு மிஞ்சினவனா இருக்கிறாங்களே ஐயா. நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும், நான் தான் ஆளுகை செய்யணும், நான் ஆர்டர் போடணும். ஆனா இவனுங்க கூட இருந்துகிட்டு என் பலத்துக்கு மிஞ்சி இருக்கிறாங்க. இவனுங்களை என்னால சமாளிக்க முடியலையே. தாவீது சொல்றான், ஏன்னா ஒரு பேதை. அந்த வேதைய அவரே கைப்பிடிச்சு நடத்தினார். தேவ பிள்ளைகளே, எப்பிராயீமை கர்த்தர் கைப்பிடித்து நடத்தினாராம். வாசிங்க ஒரு வசனத்தை, ஓசியா 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்த்தாலும் வேதம் சொல்லுகிறது எப்பிராயீமை மாத்திரம் கர்த்தர் கைப்பிடித்து நடத்தினாராம். அதற்கு காரணம் என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, அவன் பேத மாத்திரம் கிடையாது, இன்னொரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணப்படுகிறது. ஓசியா 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பேதையா இருக்கிறான்றதுனால கர்த்தர் அவனை நடத்துவார்னு தப்பு கணக்கு போடக்கூடாது. வேத புறாவா இருந்தாதான் நடக்கும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்க வைத்தாராம். அவன் பேத மாத்திரம் கிடையாது, வேதம் சொல்லுகிறது அவன் புறா, பேதையான புறா அப்படி சொல்லப்பட்டிருக்கு. புறா அப்படின்றது எப்படிப்பட்டதுன்னா பரிசுத்தத்தை விரும்பக்கூடியது. இப்ப நான் சொல்றேன், பேதைகளிலே 2 விதமான பேதைகள் இருக்கிறார்கள். ஒன்று பரிசுத்தத்தை விரும்புகிற பேதைகள், அவர்கள் பரிசுத்த வழியிலே நடக்கிறவர்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தத்தை விரும்புகிற பேதை யார் தெரியுமா? வேதத்துல ஏசாயாவுல சொல்லப்பட்டிருக்கு 35ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்க. அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? தொடர்ந்து வாசிங்க. அந்த பரிசுத்த வழியில யார் நடக்க முடியாது? தீட்டுள்ளவன் அந்த வழியில நடக்க முடியாது. அந்த வழியில நடக்கிறவர்கள் பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்படின்னா பரிசுத்த வழியிலே நடக்க விரும்புகிற பேதைகள் யார் அப்படி சொல்லி பார்க்கும்போது, இந்த வேதம் காட்டுகிற வழியிலே நடக்கிற